இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.5ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் 2a. காஸ் 2a என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே ஏ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரனில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரன்னா சைன் காஸ் டேன் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு tan ஏவோட வேல்யூ 16/63 அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டேனை யூஸ் பண்ணி காஸ் 2aவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான கொஷினுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சாலே ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே tan யூஸ் பண்ணி காஸ் 2aக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ tan 2a which is equal to 1 - tan square a divided by 1 + tan square a. இந்த ஃபார்முலாவில் tan ஏவோட வேல்யூவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் 2a = 1 - tan square a. ஸோ அப்போ tan a என்ன இருக்குது அப்படின்னா 16/63 whole square divided by 1 + 16/63 whole square. ஸோ அப்போ 1 - 16 ஸ்கொயர் பண்ணோன்னா 256 கிடைக்கும். 63 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 3969 கிடைக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் 1 + 16 ஸ்கொயர் பண்ணோன்னா 256. அப்புறம் 63 ஸ்கொயர், அதாவது 63 × 63 கண்டுபிடிச்சிங்கன்னா 3969 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே 1 இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிப்போம். ஸோ இதையும் இதையும். ஸோ அப்போ நியூமரேட்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா மேலே 3969, இடையில இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். 1 கூட 256 மல்டிப்ளை பண்ணோன்னா 256 தான் கிடைக்கும். டினாமினேட்டரில் 1ஐயும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 3969. அதே மாதிரி கீழேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3969, இங்கே இடையில ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் 256 divided by 3969. ஸோ நமக்கு மேலேயும் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, கீழேயும் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ மேலே இருக்க நியூமரேட்டரும் கீழே இருக்க நியூமரேட்டரும் சேமாக இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 3969 - 256 divided by 3969 + 256. மேலே நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதணும், கீழே ஆட் பண்ணி எழுதணும். ஸோ மேலே 3969லேருந்து 256 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3713 divided by கீழே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 4225. ஸோ இதுதான் நமக்கு தேவையான காஸ் 2aவோட வேல்யூ. ஸோ அப்போ tan கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக காஸ் 2aவோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.